அதிமுகக்குள்ள என்னதான் நடந்துகிட்டு இருக்கு, அதுல அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன்? அதிமுக சிதைந்து விட்டது. அம்மையார் மரணத்திற்கு பிறகு, ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு அதிமுக 4 துண்டுகளாக போய்விட்டது. இனி அதிமுக தலையெடுப்பது என்பது கடினம். காரணம், அம்மையார் ஜெயலலிதாவுடைய கட்சி என்பது இப்படி சிதறிவிட்டதே என்ற ஒரு வருத்தம் இருக்கிறது. காரணம், பழைய காலத்தில் இருந்த மாதிரி ஒரு 50 ஆண்டுகள் அதுல அவங்களுடைய ஒரு அப்ரோச் எடப்பாடி பழனிசாமி ஒரு விடாப்புடியாக இருந்ததனால் இந்த நட்டத்திற்கு வந்திருக்கிறார். இன்னைக்கு பாருங்க, நான் சில பத்திரிகை, தமிழ் பத்திரிகைகள் படித்தேன். அதிமுகவிலிருந்து தாவேக்காக்கு போகாதீங்க, திமுக வாங்கன்னு ஸ்டாலின் சொல்றாருன்னு நான் படித்தேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒரு திராவிடன் சித்தாந்தம், திராவிடியன் ஐடியாலஜி சுதைத்து உடைந்து போகிறதோ என்ற அச்சம் டெல்லியில் இருக்கக்கூடிய எனக்கு கிடைக்கிறது. 2016-17 காலகட்டங்கள் எல்லாம் பிரச்சனைகள் வரும்போது பாஜக தலையிட்டு சேர்த்து வச்சாங்க அப்படிங்கிறது ஓபிஎஸ் கூட சொன்ன ஒரு விஷயம் தான். அப்போ அந்த மாதிரியான ஒரு மூவ்மெண்ட்டை பாஜக ஏன் இப்ப அதிமுக நோக்கி எடுக்காம இருக்கிறாங்க? இப்ப அதிமுக இனிமே இருக்கக்கூடாதுன்னு பாஜகவும் நினைக்கிறாங்க. ரஜினிகாந்த் செய்தது தவறு. விஜய் அவர்களை முதலமைச்சராக பார்க்கக்கூடிய வைத்தறிச்சல் இருப்பதாகத்தான் அவரே தன்னுடைய பிரஸ் கான்ஃபரன்ஸில் சொல்லியிருக்கார். நான் சீஃப் மினிஸ்டர் ஆயிருப்பேன் 2001 சொல்லி 25 வருடங்களுக்கு அது ஒரு வைத்தறிச்சல் காமிக்கிறது. அண்ணாமலை அவர்கள் திமுகவினுடைய மறு பிரதிபிம்பமோ என்று யோசிக்கக்கூடிய அளவிற்கு கூட அவருடைய நடத்தைகள் பேசுகின்றன. பாஜக வந்தா இங்க தமிழ்நாட்டில் ஈடுபடல, அதனால அண்ணாமலைன்ற ஒரு தமிழர் மூலமாக இதை பண்ண பாக்குறாங்க அப்படின்னு ஒரு கருத்து வந்துச்சு. அண்ணாமலை ஒரு சரிவு ஏற்பட்டு விட்டதாகத்தான் நான் பார்க்கிறேன். ட்விட்டரிலும் சரி, அவருடைய அந்த ஒரு 17 லட்சத்துல இருந்து வச்சேங்கிறது. தமிழக அரசியலில் அண்ணாமலை ஒரு மினி பூச்சி மாதிரி இருக்கலாம். ஆனா கடைசியா பாத்தீங்கன்னா 17 கட்சிகள் தமிழகத்தில் முக்கிய கட்சிகள். இது 18ஆ போகும்போது அவ்வளவுதான். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற முக்கியமான அரசியல் விவகாரங்கள் பற்றி பேசலாம். சார் வணக்கம். கோபி, அதிமுகவுல நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. பலர் கட்சி சில பலர் தாவி இருக்கிறாங்க, இன்னும் பலர் தாவறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம். அது திமுகவா தாவேக்காவா அப்படிங்கறத இப்ப பேச்சா போயிட்டு இருக்கு. அப்போ அதிமுகக்குள்ள என்னதான் நடந்துகிட்டு இருக்கு, அதுல அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதிமுக சிதைந்து விட்டது. அம்மையார் மரணத்திற்கு பிறகு, ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு அரசாங்கத்தில் இருந்ததுதான் 4 வருடம் நரேந்திர மோடியினுடைய தயவில் எடப்பாடி பழனிசாமி ஓட்டினார். அப்பொழுதே துணை முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வத்திடம் சண்டை இருந்தது. அதிமுக 4 துண்டுகளாக போய்விட்டது. இனி அதிமுக தலையெடுப்பது என்பது கடினம். காரணம், கேடர் லெவல்ல, ஊழியர்கள் லெவல்ல பல பேர் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ அல்லது தமிழ் வெற்றி கழகத்துக்கோ போயிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு எக்ஸோடஸ் வெளியாக சாரசாரியாக போவது என்பது முதல் முறையாக தமிழக அரசியலில் நான் பார்க்கிறேன். அம்மையார் ஜெயலலிதாவுடைய கட்சி என்பது இப்படி சிதறிவிட்டதே என்ற ஒரு வருத்தம் இருக்கிறது. காரணம், பழைய காலத்தில் இருந்த மாதிரி ஒரு 50 ஆண்டுகள் அதுல அவங்களுடைய ஒரு அப்ரோச் எடப்பாடி பழனிசாமி ஒரு விடாப்புடியாக இருந்ததனால் இந்த நட்டத்திற்கு வந்திருக்கிறார். தங்களுக்கு தெரியும், 2016-17 அம்மையார் மரணமடைந்தவுடன் பிரதமரை பார்க்க எடப்பாடி பழனிசாமி டெல்லி வந்திருந்த பொழுது அமித்ஷா சொன்ன கருத்து, எடப்பாடி பழனிசாமியை பார்த்து பிரதமர் சொன்ன கருத்து, சசிகலா தினகரன் ஒன்றாக போங்கள் என்று. அவர் 100% போக மாட்டேன்னு விட்டார். அது 5 வருடங்களாக ஒரே ஸ்தம்பித்து அவருடைய அப்ரோச் ஸ்ட்ராங்கா இருக்கார். அது வரவேற்கத்தக்க வேண்டும். ஆனா கட்சிக்கு தவிர வச்சுக்கல. இன்னைக்கு பாருங்க, நான் சில பத்திரிகை, தமிழ் பத்திரிகைகள் படித்தேன். அதிமுகவிலிருந்து தாவேக்காக்கு போகாதீங்க, திமுக வாங்கன்னு ஸ்டாலின் சொல்றாருன்னு நான் படித்தேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒரு திராவிடன் சித்தாந்தம், திராவிடியன் ஐடியாலஜி சுதைத்து உடைந்து போகிறதோ என்ற அச்சம் டெல்லியில் இருக்கக்கூடிய எனக்கு கிடைக்கிறது. அதை தடுக்க வேண்டும். ஜனநாயகத்தில் எதிர்கட்சிகள் முக்கியம். ஜனநாயகத்தில் ஆளுங்கட்சிக்கு அபார வெற்றி கிடைத்தாலும் இன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய மைனாரிட்டி அரசாங்கத்தும் இதுவும் வரவேற்கத்தக்கது. காரணம், அப்பதான் உங்களுக்கு இந்த ஊழல் இல்லாத இருக்கும். இப்ப பாருங்க, அதிமுக கரைந்து விட்டது. இனி ஃப்ரம் தி ஸ்கிராச் பண்ணணும்னு சொன்னா கடினம். அதிமுகவோட தேவை பாஜகவுக்கு தேவையில்லை, இனிமே தேவையில்லை அப்படிங்கிற நிலைமை வந்துருச்சா? அதனாலதான் பாஜக அதிமுக பிரச்சனைகள்ல இப்ப முன்னாடிலாம் இப்ப நீங்களே கூட சொன்னீங்க, அந்த 2016-17 காலகட்டங்கள் எல்லாம் பிரச்சனைகள் வரும்போது பாஜக தலையிட்டு சேர்த்து வச்சாங்க அப்படிங்கிறது ஓபிஎஸ் கூட சொன்ன ஒரு விஷயம் தான்.
அப்போ அந்த மாதிரியான ஒரு மூவ்மெண்ட்டை பாஜக ஏன் இப்ப அதிமுகவை நோக்கி எடுக்காம இருக்கிறாங்க? இப்ப அப்ப அதிமுக இனிமே இருக்கக்கூடாதுன்னு பாஜகவும் நினைக்குதா? பாஜக தலைவருடைய அணுகுமுறையை பார்த்தால் எங்குமே பிளவு இருக்கக்கூடாது, ஒற்றுமை வேண்டும் என்றது சிவசேனாவாக இருக்கட்டும், திரிணாமுல் காங்கிரஸாக இருக்கட்டும், எந்த கட்சியாக இருக்கட்டும், எதிர்கட்சியா இருந்தால் வாக்குகள் சிதறக்கூடாது என்பது ஆளுங்கட்சியினுடைய சித்தாந்தம். அந்த ரீதியில் தான் அதிமுகவை அணுகிறார்கள். தாங்க சொல்றது கேட்கல, அவர் தனியா போனாரு 2024 விட்டு பார்த்தாங்க. கடைசி திருப்பி இங்க வந்தாரு பாஜக பக்கம், திருப்பி சொல்லி பார்த்தாங்க கேட்கல. என்டிஏக்கு நீ தான் தலைவர்னு சொன்னாங்க, எல்லா ஒரு பொறுப்புகளும் அவர்கிட்ட கொடுத்தாங்க, அதுலயும் ஃபெயில் ஆயிட்டாரு. 10 கேள்வி கண்ட பழனிசாமி என்று சொல்வது கடினமான ஒரு ஜோக், அது இருக்கக்கூடாது. எந்த அரசியல்வாதியும் எப்பொழுது தலை தூக்குவான் என்று யாருக்குமே தெரியாது. தடால் வருவோம் தடால் கீழே போவாங்க அரசியல்ல உண்டி. ஸோ ஆக மொத்தம் அதிமுகவுடைய 2026-27 அது தலை தூக்குவது கடினம். 28 சிச்சுவேஷன் எப்படி ஆகுது தெரியாது. இப்போ பாருங்க, ஜெனரேஷன் ஷிஃப்ட் வந்திருக்குது தமிழ்நாடு அரசியல்ல. நான் ஏற்கனவே தங்களுடைய தொலைக்காட்சியில் இருந்தபோது சொல்லியிருக்கிறேன், 1967 இருந்து நான் தமிழக அரசியலை உன்னிப்பாக பார்த்து வருகிறேன். நான் வந்து 2026 வந்த ஜோல்ட்டு எப்பவுமே கிடைக்காது. ஆனாலும் தங்களிடமே நான் சொல்லியிருக்கிறேன், தொங்கு சபை தான் வரப்போகிறது என்று தங்களுக்கும் நினைவு இருக்கும். ஆக மொத்தம் இதே சமயத்தில் பார்த்தால் எந்த அரசியல் கட்சியும் நீங்கள் அது இறுதி சடங்கு செய்ய முடியாது, ஏதாவது ஒரு தடான்னு போயிடும். அதிமுக என்பது 2 வருடத்துக்கு தலை தூக்குவது கடினம். காரணம், அங்கு ஜெனரேஷன் சேஞ்ச் என்பது அவர் தன்னுடைய மகனுக்கே பதவி கொடுக்க வேண்டும் என்று இருக்கிறார். உதயநிதி ஸ்டாலினும் மிதுன் பழனிசாமி ஒன்றாக இருக்கிறார் என்று ஒரு வரக்கூடிய செய்திகள் எல்லாம் கேட்டால் ஒரு கவலையாகவும் இருக்கிறது எனக்கு. காரணம் என்னென்று கேட்டால், இந்த திராவிடின் ஐடியாலஜி இந்த சின்ன பசங்க எல்லாம் மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்களோ. ஐயா ஈரமசாமி நாயக்கர், கருணாநிதி, ஸ்டாலின் போன்றவர்களுக்கு இருந்த ஒரு துடிப்பு இளைஞர்களுக்கு இந்த ஜென்சி வந்துட்டு அப்புறம் எல்லாமே பயந்துட்டாங்க. தேர் இஸ் நோ பாலிசி. ஒரு சிகரெட்டை பற்றி போகுது, இதெல்லாம் ஒரு ஒரு தலைமை இப்படி வச்சுக்குது. இது அவங்களுக்கு கல்ச்சர் தமிழுது. அது ஒரு தமிழகத்தையும் பாதித்து விட்டது. ஜென்சி வாக்காக இருந்தாலும் அதிமுக இனி 2 வருடத்துக்கு தலை தூக்காது என்பதுதான் என்னுடைய கருத்து. இப்போ அண்ணாமலை அவர்கள் வீத லீடர்னு ஒரு அமைப்பை உருவாக்குறாரு. அடுத்து அப்படியே சடனா இந்த பக்கம் பார்த்தா ரஜினி அவர்களினுடைய மனைவி வந்து ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. இப்போ வந்து ரஜினியை வந்து பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்திக்கிறாரு. இப்போ இங்க வேற ஏதோ ஒரு கால்குலேஷன்ஸ் போயிட்டு இருக்கா? இந்த டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கா? 2026 தேர்தல் பல எதிர்பார்ப்புகளையும் எதிர்ப்புகளையும் ஏமாற்றத்தையும் தந்திருக்கிறது, மாற்றத்தையும் தந்திருக்கிறது. ரஜினிகாந்த் செய்தது தவறு. விஜய் அவர்கள் முதலமைச்சராக பார்க்கக்கூடிய வைத்தறிச்சல் இருப்பதாகத்தான் அவரே தன்னுடைய பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல சொல்லியிருக்கார். நான் சீஃப் மினிஸ்டர் ஆயிருப்பேன் 2001 25 வருடங்களுக்கு. அது வைத்தறிச்சல் காமிக்கிறது, பிரதிபலிக்கிறது, ஜெலசி. அது தவிர அவர் துணைவியார் செய்திருப்பதும், அண்ணாமலை அந்த தன்னுடைய WeTheLeaders.com பண்ணியிருப்பதும் ஒன்றாக வந்திருப்பது பார்த்தால் ஸ்டாலினை அவர் தூண்டிவிட்டிருக்கிறார். மிதுன் பழனிசாமியும் உதயநிதியும் சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பை எடுத்து கொடுத்தார் ரஜினிகாந்த், அது ஃபெயில் ஆயிடுச்சு. திருமாவளவன் முன்னெடுத்தா அது ஃபெயில் ஆயிடுச்சு. இப்போ புதுசா பண்றாங்க, பாஜகவை சேர்த்து வைத்துக் கொண்டு ஆன்மீக அரசியல் என்று. காரணம், கிறிஸ்துவர்கள் அதிகமாகி வந்து விட்டார்கள், இந்துக்களுக்கு போராட்டம் என்றெல்லாம் ஒரு புது விதமான கருத்து வர ஆரம்பித்து விட்டது என்று நான் கருதுகிறேன். ஆனால் அண்ணாமலையை பற்றி கேட்டீர்கள். அண்ணாமலை மிக பரபரப்புடன் வந்தார். இந்த ஒரு 10 நாள்லயே அவர் டவுன் ஆயிட்டார். இன்னைக்கு பாருங்க, குருமூர்த்தி அவருக்கு சண்டை வந்துடுச்சு. நார்த் இந்தியன் சவுத் இந்தியன் பேச ஆரம்பிச்சுட்டாரு. அதுக்கு கண்டனங்கள் வந்து விட்டது. அண்ணாமலை அவர்கள் திமுகவினுடைய மறு பிரதிபிம்பமோ என்று யோசிக்கக்கூடிய அளவிற்கு கூட அவருடைய நடத்தைகள் பேசுகின்றன. இல்ல, அது திமுகவினுடைய மறுபிம்பம்னு பாக்கணுமா? இங்க இன்னொரு கேள்வி எழுப்புறாங்க. இப்ப பாஜகவுல இருந்தவர், பாஜகவால் வளர்த்தெடுக்கப்பட்டவர், அவரு வந்து அப்ப பாஜகவினுடைய ஒரு அஜெண்டாவை தான் இங்க எடுத்துட்டு வர போறார். பட் பாஜக வந்தா இங்க தமிழ்நாட்டுல ஈடுபடல, அதனால அண்ணாமலைன்ற ஒரு தமிழர் மூலமாக இதை பண்ண பாக்குறாங்க அப்படின்னு ஒரு கருத்து வந்துச்சு. என் மக்கள் யாத்திரை எப்படி பண்ணாரு? அப்ப அண்ணாமலை எடுபட்டுதா? அப்போ இப்ப எடுபடலையே. பாஜக எந்த நிழற்குடையின் மீது அவர் என் மக்கள் யாத்திரை பண்ணாரு? நரேந்திர மோடி குடை கீழ் தானே. இவருக்குன்னு ஓட்டு போட்டாங்களா யாராவது? அதுக்கு பல கோடி, 100, 200 கோடி ரூபாய் கொடுத்து அந்த நடைபயணத்தை செய்தார்களே. இவருக்கு பர்சனாலிட்டி கல்ட் மாதிரி இவர் கல்ட்டை உண்டாக்கினார் தான் சொல்றாங்க எல்லாரும். ஆக மொத்தம் அண்ணாமலை
ஒரு சரிவு ஏற்பட்டு விட்டதாகத்தான் நான் பார்க்கிறேன். ட்விட்டரிலும் சரி, அவருடைய அந்த ஒரு 17 லட்சத்துல இருந்து வச்சேங்க அது. அதிமுக உறுப்பினர் 2 கோடி, திமுக உறுப்பினர் 2 கோடி, தமிழ் வெற்றிக் கழகம் வாங்கிய வாக்குகள் 1,80,00,000, அவருடைய உறுப்பினர்கள் 1 கோடி, பாரதிய ஜனதா கட்சி 50 லட்சம், இவர் 17, 18, ஆக மொத்தம் இவருடைய எதிர்ப்பு நெகட்டிவ் பாலிடிக்ஸ் பண்ணாருன்னு வச்சுங்க, he won't be taking off தான் என்னுடைய கருத்து. அவருடைய வயதுக்கு ஏத்த மாதிரி என்னுடைய பத்திரிகை தொழிலில் நான் பயிற்சி பெற்றவன். 45 ஆண்டு காலம் நாடாளுமன்றத்தை ரிப்போர்ட்டிங் செய்ததனால் அவருக்கு வயசு 42. anyone can criticize me. ஆனால் அண்ணாமலை அரசியல் தமிழகத்தில் எடுபடாது. அண்ணாமலை அரசியல் வந்து மு.க. ஸ்டாலினுக்கு பக்கவாதியம் வாசிக்கக்கூடியவராக இருப்பார், அவ்வளவுதான். ஏன்னா நார்த் சவுத் பண்ண தப்பு அது. 2031 விஜய் வெர்சஸ் அண்ணாமலை தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. 2026 செப்டம்பர்லயே வராதுங்களே, 31 மட்டும் ஏன் போறீங்க? மதிமுக மாதிரி இவர் ஒரு சின்ன கட்சியா இருந்துட்டு திருப்பி இங்க சுத்திட்டு அவ்வளவுதான் கட்சி. இப்ப பாருங்க, ரஜினிகாந்த் அவர் கை விட்டாரு, தெரியுதுங்களா? இப்ப ரஜினிகாந்த் அண்ணாமலை பண்ண பார்த்தாங்க, அவர் 2 கண்ணு 2 கண்ணு, ஒரு தெய்வீகம் ஆன்மீகம்னு சொன்னாரு, ஒண்ணுமே நடக்கலையே. இப்போ he is adopting anti-Modi style. நீங்க பொண்ணே ஒண்ணு எடுத்துக்க, தமிழ்நாட்டுல நீங்க வந்து ஹிந்துத்துவா ஃபாலோ பண்றீங்கன்னா திராவிடியன் போக மாட்டா, அது சொல்லட்டும் அண்ணாமலை. அவர் ஹிந்தி எதுக்குறாரா ஆதரிக்கிறாரா? இப்ப நீட்டை எதுக்குறாரா ஆதரிக்கிறாரா? இன்னைக்கு சிஏஎஸ் பத்தி போட்டிருக்காரு. தமிழ்நாட்டு பாஜக அவருக்கு நல்லா தும்சம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ குருமூர்த்தி வெளில போயிட்டாங்க சார். அவருடைய அவர் சொன்னாங்களோ அதை தவிர இன்னொன்னு சொல்றேன், தமிழக அரசியலில் அண்ணாமலை ஒரு மினி பூச்சி மாதிரி இருக்கலாம். ஆனா கடைசியா பாத்தீங்கன்னா பல கட்சிகள், 17 கட்சிகள் தமிழகத்தில் முக்கிய கட்சிகள், இது 18ஆ போகும்போது, அவ்வளவுதான். ஓகே, சோ பார்ப்போம் சார், பொறுத்திருந்து என்ன நடக்குது அப்படிங்கறத. தற்போது பல்வேறு தகவல்கள் மற்றும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.